கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 10ஆம் மாதத்தின் வாரத்தில் இவ்வளவு கொடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை முடிய அவர் செய்ப்போம். பிதாவை நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்கள் பலனை ஸ்திரப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் தாமே ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி எங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைப்பதாக. அதற்கு பாத்திரவான்களாக எங்களை மாற்றுவீராக. இந்த வார செய்தியை நீர் ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரை வாரத்தில் ஆண்டவரை எங்களுக்கு அநேக நன்மைகள், இந்த மாதத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 நாளாகமம் 19:11. இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூத வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமானதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. திடமானதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இது ஒரு ஞான திருஷ்டிக்காரன் யோசபாத் என்கிற ராஜாவை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. ஆக இங்கே பார்க்கிறோம், நீங்கள் திடமனதாய் முதலாவது இருங்க. திடமனதாய் இருந்து காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்க. செய்யாம இருக்காதீங்க. அறகுற மனதோடு செய்யாதீங்க. ஒரே நோக்கம், ஒரே எண்ணம், அதுதான் திடமனது. திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி பார்க்கிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். கடந்த வாரம் பார்த்திருப்பீர்கள், உத்தமனுக்குரிய ஆசீர்வாதங்களையும் பார்த்திருப்பீர்கள். இந்த வாரம் உத்தமர்களுக்கு தேவன் கொடுக்கிற 3 நன்மைகளை நாம் பார்க்க போகிறோம். 3 விதமான நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதை நாம் பெற வேண்டுமானால் கர்த்தர் நம்மோடு துணையாய் இருக்கும்போது அந்த 3 நன்மைகள் நமக்கு வரும். அப்போ கர்த்தர் நம்மளோடு துணையாய் இருக்க வேண்டுமானால் நாம் உத்தமர்களாய் இருக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, திடமானதாய் இருந்து காரியங்களை எல்லாம் நடத்த வேண்டும். நடக்குமா? நடக்காதா? கிடைக்குமா? கிடைக்காதா? இதெல்லாம் இல்லை. திடமானது. கர்த்தர் எனக்கு செய்வார். கர்த்தருக்குள் இந்த காரியத்தை நான் செய்கிறேன், நான் செய்கிறது வாய்க்கும், ஒருபோதும் அது தடைபடாது. ஆக திடமனதாய் இருந்து நீங்கள் காரியங்களை நடத்த வேண்டும். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உத்தமன் என்று சொன்னால் நேர்மையானவனுக்கு என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆக எவன் ஒருவன் நேர்மையானவனாக இருக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். துணையாய் இருக்கும் பொழுது 3 ஆசீர்வாதங்கள் அவனுக்கு, 3 நன்மைகள் அவனுக்கு கிடைக்கிறது. 3 நன்மைகள் அவனுக்கு கிடைக்கிறது. அதில் முதலாவது நன்மை, ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்கிறது. கர்த்தர் துணையாய் இருக்கும் பொழுது அவனுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம்
22ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும். ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனீர் தரு செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனாலே அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. 25ஆம் வசனத்தில் அவர் உனக்கு துணையாயிருப்பார். உன் தகப்பனுடைய தேவனால் உனக்கு இப்படியெல்லாம் நடந்தது. உன் தகப்பனுடைய தேவன் உனக்கு துணையாயிருப்பார். அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அப்படி நடந்தது. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஆக யோசேப்புக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். யோசேப்பு ஒரு கனி தரும் செடியாக இருக்கிறான். அவன் நீரூற்றண்டையிலே இருக்கக்கூடிய கனி தரும் செடி. அந்த செடி கொடிகள், அந்த செடியினுடைய கொடிகள் சுவற்றின் மேலே படருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது சுவற்றின் மேல் படருகிறதாக இருக்கிறது. நீங்கள் சங்கீதத்தின் புத்தகம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சங்கீதம் 1 அங்கே பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்கே அந்த ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனம் சங்கீதம் 1 அங்கே சொல்லப்படுகிறது. ஆக கர்த்தருடைய இந்த நாட்களிலே கர்த்தருடைய வேதங்களை தியானிக்கிற மனுஷர்கள், இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷர்கள் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அந்த நாளிலே யோசேப்பு கனித்தரும் செடியாக இருந்தான். அவன் கர்த்தருடைய பார்வையிலே நேர்மையானவனாக உத்தமனாக அவன் இருந்தபடியினாலே அவர் அவனுக்கு துணையாக இருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கனித்தரும் செடிகளாக இருக்கிறீர்கள். நாம் அனைவரும் கனித்தரும் செடிகளாக இருக்கிறோம். நாம் நீர் ஊற்றண்டையிலே நடப்பட்டதான ஒரு செடியை போல இருக்கிறோம். அது என்ன பாருங்க, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்ன செய்கிறானோ அது அவ்வளவும் அவன் வாய்க்கிறது. இப்ப இங்க யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்களே, ஆனால் எகிப்தியனாகிய போத்திபார் அவனை காசுக்கு வாங்கி இருப்பான். விலை கொடுத்து அடிமையாக வாங்கி தன் வீட்டில் வைத்திருப்பான். அந்த வீட்டிலே யோசேப்பு இருக்கும் பொழுது சகல ஆசீர்வாதத்தினாலும் போத்திபார் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். ஆக போத்திபாருக்கு நன்றாக தெரிந்தது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆகவே கர்த்தர் அவன் செய்வர்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். அவனால் நமக்கு ஆசீர்வாதம் பெறுகிறது.
ஆகவே அவன் கையிலே எல்லாவற்றையும், எல்லா பொறுப்புகளையும் அவன் கொடுக்கிறான். குடும்பத்தின் தலைமை பொறுப்பை தவிர மற்ற எல்லா காரியங்களையும் அந்த இடத்துல அவன் கையில கொடுக்கிறான். அப்போ யோசேப்பு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தபடியினாலே அவன் செய்தெல்லாம் வாய்த்தது. நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆதியாகமத்தின் புத்தகத்திலே யோசேப்பை குறித்து கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆக உத்தமனுக்கு கர்த்தர் துணை, யோசேப்புக்கு கர்த்தர் துணையாயிருந்தார். அவன் சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள், ஆனால் கர்த்தரோ அவனுக்கு துணையாக இருந்தார். அவன் உத்தமனாய் இருந்தான். அவன் எந்த விதமான துரோகமோ அல்லது எந்த விதமான மாறுபாடான காரியங்களையோ அவன் செய்யவில்லை. அவன் சகோதரர்கள் தான் யோசேப்புக்கு விரோதமாக அந்த காரியங்களை எல்லாம் செய்தார்கள். கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். கிணற்றில் தள்ளப்பட்டான் சகோதரர்களால், பிற்பாடு எடுத்து விற்கப்பட்டான். எல்லா நிலையிலும் கர்த்தர் அவனுக்கு துணையாயிருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் அறிந்து கொள்ளும், நீங்கள் கர்த்தரை துணையாக நீங்கள் வைத்திருப்பீர்களே, ஆனால் இந்த உலகம் அறிந்து கொள்ளும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அந்த கர்த்தர் துணையாய் இருக்கும்போது ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. வேலை செய்கிறவர்களாக இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளும் வாய்க்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய பேர் புகழ் படரும் அந்த இடத்துல. அவனுடைய செடி சுவற்றின் மேல் படர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அங்கே படருகிறதா இருந்தது. யோசேப்புடைய பேர் விளங்கினது. யோசேப் ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருந்தது. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சொல்வார்கள், மேலதிகாரிகள் அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள், இவங்களிடத்தில் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, அதனால இவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் உத்தமர்களாக இருந்தால் போதும், கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். கர்த்தர் துணையாக இருக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சிம்சோனுடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 13:24. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் சிம்சோனை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அவன் வளர வளர ஆசீர்வாதத்திலே எல்லாவற்றிலும் வளர்ந்து வந்தான். அவன் உத்தமனாய் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு துணையாயிருந்து அவனை ஆசீர்வதித்தார். அவன் என்னைக்கு சாபத்தீடானதிலே கை வைத்தானோ அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை இழந்தான்.
சேரக்கூடாத சாவகாசத்தில் சேர்ந்தபடினாலே தேவ பிரசன்னத்தை இழந்தான். இந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தினுடைய சிநேகமானது தேவனுக்கு விரோதமான ஒரு பகையான காரியம். நாங்கள் தேவனுக்குள் இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். அந்த உலக சிநேகத்தினால் இருந்தபடினாலே அவன் அந்த இடத்துல காட்டி கொடுக்கப்படுகிறான். அவன் தலைமுடி சிரைக்கப்படுகிறது. அவன் கண்கள் குருடாக்கப்பட்டன. மறுபடியும் அவன் தலைமுடி வளரும் பொழுது அவனை வேடிக்கை காட்டும்படிக்கு அவனை கொண்டு வந்து நடு முற்றத்தில் வைக்கிறார்கள். இந்த 2 முற்றங்களையும் பிடித்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, மறுபடியும் ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில என்னை ஆசீர்வதியும், எனக்கு துணையாயிரும். இப்பொழுது ஒரே விஷயாக நான் இங்கு உள்ள எல்லாரையும் மடிவிக்கும்படிக்கு நீர் என்னோடு கூட இரும். அதே போல 2 தூண்களையும் தன் கைகளினால் இழுத்தான். அந்த கட்டடம் முழுவதும் இடிந்தது. இவனும் அதில் மரித்து போனான். இவன் ஆண்டவரிடத்தில் ஜெபித்ததில் ஒரு குறை. ஆண்டவரே, இவர்கள் எல்லாரையும் ஒரு விஷயம் நான் பழி வாங்கும்படிக்க நீர் எனக்கு பார்வை தந்து, நீர் என்னை ஆசீர்வதித்து, எனக்கு பலன் தந்து இவர்கள் எல்லாரையும் அழித்து போடுபடி கிருபை செய்யும் என்று சொல்லியிருப்பானா, தேவன் இவனுக்கு பார்வையை கொடுத்திருப்பார். தேவன் இவன் அந்த கட்டட இடிபாடுகளிலே சாகாதபடி இவனையும் பாதுகாத்திருப்பார். இவன் ஜெபித்தது, ஆண்டவரே, ஒரு விஷயம் எனக்கு பலத்தை தாங்க. பார்வை கேட்கல, பலத்தை மட்டும் தாங்க. இந்த பெல்சர் அத்தனை பேரை நான் கொண்டு போகிறேன். இவன் கேட்டதை தேவன் அவனுக்கு கொடுத்தார். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். வேதாகமத்தில் யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிருந்தன. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வைத்தார். அவனுக்கு துணையாக தேவன் அங்கே வந்தார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய முந்தின வாழ்க்கையை பார்க்கலும் பிந்தின வாழ்க்கை ஆசீர்வாதம். இந்த கடந்த 9 மாத வாழ்க்கையை பார்க்கலும் இந்த 10வது மாதத்திலிருந்து தொடங்குகிற வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். முன்னிலைமையை பார்க்கலும் இந்த பின்னிலைமையின் இந்த 3 மாதத்தின் வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவன் உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபுவை போல அவன் உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனுமாக தேவனுக்கு பயப்படுகிறவனுமாயிருந்தான். அவனைப் போல நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் துணையாயிருப்பார். சங்கீதத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, பலத்தை காத்துக்க. கர்த்தரிடத்திடம் தான் இருந்து கர்த்தரிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக்கொள்ளணும். இங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் துணையாக இருப்பதினால்
முதலாவது ஒரு ஆசீர்வாதம் நன்மை 3 நன்மைகளில் முதலாவது நன்மை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது நன்மை, கர்த்தர் நமக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனம். ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகரவாசலின் வீதியில் தன் அண்டையிலே கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்தி கொண்டு இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே. நம்மோடு நமக்கு துணையாக நின்று நமக்காக யுத்தங்களை நமக்கு நடத்துகிறவர், நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். முதல்ல பேசுகிற வார்த்தைகள் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நாம் என்ன வார்த்தை பேசுகிறோமோ அந்த வார்த்தை நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும். சிலர் பேசுகிற வார்த்தைகள் கொஞ்ச நஞ்சம் இருக்கிற நம்பிக்கையுமே இல்லாமல் போயிடும். வாயை திறந்தாலே ஒரு நம்பிக்கை இல்லாத அவிசுவாசமான ஒரு மனமில்லாத ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்க்கை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் நமக்கு துணை நின்று நமக்காக யுத்தம் செய்கிறவர், நம்மோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தர். அந்த வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு நாவானாலும் அது கட்டப்பட்டு போகும். உங்களுக்கு விரோதமாய் எந்த மனுஷனும் எதுவும் செய்ய முடியாதபடிக்கு தேவன் அவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். நீங்கள் நம்ப வேண்டும். இந்த வார்த்தையை எப்படி எசேக்கியா சொன்னபோது நம்பினார்களோ அதே போல இந்த பிரசங்கத்தை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் இந்த வார்த்தையை நம்ப வேண்டும். கர்த்தர் எனக்கு துணையாக இருந்து என்னோடு கூட இருந்து எனக்காக யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். அதை அப்படியே நம்புங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராயிருப்பார். யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். யாத்ராகமம் 14, 13, 14 வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எப்பா, நீங்கள் பயப்படாதீங்கப்பா. பயந்து ஆரவார கூச்சல் போடாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற உங்களை துரத்தி வருகிற இந்த எகிப்தியரை இனி வாழ்க்கையில் என்னைக்குமே நீங்கள் காண மாட்டீங்க. உங்களை துரத்திட்டு வர அத்தனை பேரையும் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதே போல அவர்களை பார்க்காதபடி தேவன் அவர்களை செங்கடலில் அமிழ்த்தி போட்டார். வார்த்தையை நம்ப வேண்டும். நம்பும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். இன்று நாம் காண்கிற சாபங்கள் அல்லது நமக்கு காணப்படுகிற தீமைகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களும் இனி எதிர் நாட்களிலே காணப்படுவது கிடையாது. இந்த நாள் முதல் காணப்படுவது கிடையாது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராயிருப்பார், நீங்க சும்மா இருப்பீங்க. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். கர்த்தரை துதிச்சு
அவருடைய வேதத்தில் தியானமாய் மாத்திரம் இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அந்த நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 24 அதே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான சம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறார் என்றார்கள். அவங்களே தெரிந்து கொள்வாங்க, கர்த்தர் இவர்களுக்கு துணை நின்று யுத்தம் செய்கிறார். ஆக நாம் அழிந்து போய்விடுவோம். ஆக இங்கே அவர்கள் அதை தான் சொன்னார்கள். எகிப்தியன் தனக்குத்தானே சொன்ன வார்த்தை அதுதான், அவர்களுடைய தேவன் அவர்களுக்கு துணை நின்று யுத்தம் செய்கிறார். நாம் மாத்திரம் சொல்வதல்ல, உலகமும் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தரை குறித்து உயர்த்தி பாடின பாட்டு. இஸ்ரவேலை பின்தொடர்ந்து வந்த எல்லா எகிப்தியரின் செங்கடலிலே மறக்கடித்த தேவனுடைய அந்த நாமத்தை உயர்த்தி மோசே பாடின பாட்டு. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், அந்த கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள். இந்த மக்கள் இஸ்ரவேலர் கர்த்தர் எவ்வளவுதான் இவங்களுக்கு நன்மை செஞ்சாலும், எவ்வளவுதான் இவங்களுக்காக யுத்தம் செய்தாலும், இவங்களுக்கு சத்துருக்களை பார்த்தாலே இவங்களுக்கு பயம்தான். உடனே சொன்னாங்க, இந்த எமோரியர்கள் ரொம்ப பயங்கரமானவங்க எல்லாம் சொல்கிறாங்க. 29, 30 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்ததாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றையும் போலவும் வனாந்தரத்தில் செய்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எப்படி வனாந்தரத்தில் செய்தாரோ, எப்படி செங்கடலை பிளந்து எகிப்தியருக்கு செய்தாரோ, அதே போல இப்போ இங்கேயும் இந்த எமோரியருக்கு செய்வார். வாயை திறந்து அவிசுவாசமா அவநம்பிக்கையா நீ பேசாத. நீ திடமனதாயிருந்து நீ கர்த்தருக்கு காத்திரு. உத்தமனுக்கு கர்த்தர் துணை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வாழ்க்கையில் திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருங்க. திடமனதாயிருந்து காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திரு. திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. சங்கீதத்தில் வருகிற வசனம். ஆக கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஏசாயாவில் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்கிறவராயிருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்கள். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தீருடைய பாளையத்தின் பிணையங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்றும் பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தாவீது என்னும் ஒரு வாலிபன் சொல்லுகிற வார்த்தை, கோலியாத் என்கிற ராட்சசனை நோக்கி சொல்லுகிற வார்த்தை.
கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இந்த ஜனம் கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லி இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அறிக்கையிடுகிற வார்த்தை விசுவாச வார்த்தை. நான் ஜெயிப்பேன், கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கும் பொழுது, கர்த்தர் என்னோடு துணையாய் இருக்கிற போது கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது என்று அங்கே அவன் சொல்லுகிறான். கோலியாத்தை நோக்கி எதிர்த்தது, கவனிலே வைத்து கல்லை எறிந்தது தாவீது. ஆனால் தாவீது சொன்ன வார்த்தை என்ன? யுத்தம் கர்த்தருடையது. அப்ப கர்த்தர் யுத்தம் பண்ணும் பொழுது அவர் என்ன விதமாக செய்யணுமோ அதை செய்வார். கோலியாத்தை எதிர்த்து கத்தியில தான் பட்டயத்தினால்தான் சண்டை போடணும். ஆனா இவனை கவன்கல்ல வச்சு பயன்படுத்தினார் பாருங்க, அதுதாங்க கர்த்தருடைய விசேஷம். உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக என்னென்ன ஆள் பலம் என்னென்ன காரியங்கள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் கர்த்தர் எல்லா காரியங்களையும் உங்களிடத்தில் செய்கிறவராய் இருக்கிறார். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கெட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையில் அடப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். மல்லாக்க விழுவல, முகம் குப்புற விழுந்தான். உங்கள் சத்துருக்கள் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் பொழுது அவங்க மல்லாக்க கூட விழ மாட்டாங்க, முகங்குப்புற விழுவாங்க, வெக்கப்பட்டு விழுவாங்க, வெக்கப்பட்டு போவாங்க. அவங்களுடைய அந்த மரணமும் ஒரு வெக்கமடைதலுக்கான ஒரு மரணமாக இருக்கும். இங்கே இந்த பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்தினுடைய மரணம் ஒரு வெட்கப்படுதலுக்குரிய ஒரு மரணம். அவன் முகம் குப்புற விழுந்து கடந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துகிறவராயிருப்பார். சங்கீதத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 7 வசனம், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. அவர் யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவரை மாறி ஒரு யுத்தத்துக்கு ஆலோசனை பண்ணுறது யாருமே கிடையாது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாரையும் எப்படி முகங்குப்புற விழ வைக்கணும்னு அவருக்கு தெரியும். வெக்கப்பட்டு விழ வைக்கணும்னு அவருக்கு தெரியும். உங்கள் சத்துருக்களை வெக்கப்பட்டு விழும்படி தேவன் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 35 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களுடைய யுத்தம் பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி. சங்கீதம் 35 அதிகாரம் 1 வசனம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்தருளிலும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எழுத்து நின்று ஈட்டி ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும். எனக்கு விரோதமாக துன்பப்படுத்துகிறவங்க எனக்கு என்ன துன்பப்படுத்துகிறாங்க, வாயின் வார்த்தைகளினால் என்னை குறித்து அவதூறு பேசுகிறபடினா, என்னை குறித்து கேவலமாக பேசுகிறபடினா, நிந்திக்கிறபடினா, கர்த்தாவே நீர் எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி நீர் மறித்து, கர்த்தாவே நான் உன் ரட்சிப்பு என்று
எனக்கு என் ஆத்மாவுக்கு சொல்லும் ஆண்டவரே, என் பிராணனை வாங்க தேடுகிறவர் வெட்கப்பட்டு போவார்களா? எனக்கு தீங்கு செய்ய நினைவர்கள் நாணம் அடைவார்களாக. அதுதாங்க அங்கே நடந்தது. கோலியாத் சாவில் கூட வெட்கப்பட்டு தான் செத்தான், முகங்குப்புற விழுந்து செத்தான். ஆக இங்கே பார்க்கிறோம், எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக, வெட்கப்பட்டு போவார்களாக. ஆக இரண்டாவது நன்மை, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். கடைசியாக மூன்றாவது நன்மை, திடப்படுத்தி பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது நன்மை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆக கர்த்தர் துணையாய் இருக்கும் பொழுது மூன்றாவது கடைசி நன்மை, திடப்படுத்தி பலப்படுத்துகிறார். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தானியேல் 11:1, மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன் என்று கர்த்தருடைய வார்த்தை. அந்த தரியுவை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார். ஆக உங்களை நீங்கள் இருக்கிற நிலையில் உங்களை ஸ்திரப்படுத்துவதற்காக தேவன் உங்களை திடப்படுத்தி பலப்படுத்த உங்களுக்கு துணையாக இருக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும். ஏசாயா 35:1 முதல் 4 வசனங்கள். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லிபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தளர்ந்த கையை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. கை தளர்ந்து போகுமானால், மோசே கையை உயர்த்தி வைத்திருந்த பொழுது இஸ்ரவேலர்கள் தங்கள் எதிரிகளை மேற்கொண்டார்கள். அவனுடைய கை வலித்தவனுடைய கை தளர தளர இஸ்ரவேலர் முறிந்தார்கள். ஆரோடும் ஊரும் வந்து இரண்டு புறமும் அவனுடைய 2 கரங்களை தூக்கி பிடித்து வைத்தே நின்றார்கள். அப்பொழுது அவனுடைய சத்துருக்கள் எல்லாரும், இஸ்ரவேலின் சத்துருக்கள் எல்லாரும் முழுவதும் அடிக்கடைக்கப்பட்டார்கள். ஆகவே இங்கே பார்க்கிறோம், தளர்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உபாகமம் 3:26, கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், நீ இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. யோசுவாவுக்கு கட்டளையை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. மோசே கேட்குறான், ஆண்டவரே, நான் கானானுக்குள்ளார நீ கொடுப்பேன்ற அந்த தேசத்தை நான் போய் பார்க்க எனக்கு அனுமதி கொடுங்க ஆண்டவரே கேட்குறான். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, கிடையவே கிடையாது. நான் என்ன வாக்கு சொன்னனோ அந்த வார்த்தையில் உறுதியாக தான் இந்த பிஸ்காவின் கொடுமுடியிலிருந்து நீ அந்த கானான் தேசத்தை பார்க்க முடியும். பார்க்க மட்டும்தான் உனக்கு அனுமதி, உள்ளுக்குள்ளே போக உனக்கு அனுமதியே கிடையாது. உனக்கு அடுத்தவனாக இருக்கிற யோசுவாவை நீ திடப்படுத்தி அவனை பலப்படுத்து என்று சொல்லி தேவன் அங்கே சொல்லுகிறார். அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான். அவன் நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக இந்த இடத்துல பார்க்கிறோம், மோசே இடத்துல தேவன் சொல்லுகிறார், யோசுவாவை பலப்படுத்தி திடப்படுத்து என்று சொல்லுகிறார். ஆக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நாம் திடப்படுத்தி பலப்படுத்துகிறார். நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நாம் இணைத்திருக்கும்படிக்கு தேவன் நம்மை திடப்படுத்தி அங்கே பலப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வசனங்களை நாம் பார்க்கும்போது நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம்
அந்த இடத்துல 9ஆம் வசனத்திலிருந்து, அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனை இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், பயப்பட்டாயானால் முதல் நீ உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்தில் போய். வேலைக்காரன் பேரை முதற்கொண்டு கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்முடைய தேவன் நம்முடைய வேலைக்காரங்க பேரை கூட தெரிந்து வைத்திருக்கிறார் பாருங்கள். நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட யார் கூட வேலை செய்கிறா, நமக்கு கீழே யார் வேலை செய்கிறா, நமக்கு மேலே யார் நமக்கு தலைமையில் இருக்கிறா என்று தேவன் அங்கே எல்லாரையும் ஆராய்ந்து பார்க்கிறார். எல்லாரையும் ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். 11ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனை இடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்று சொல்லி அங்கே அவர் அப்படியே சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியில் ஜாமம் காக்கிறவர்கள் மட்டும் போனார்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், தேவன் அந்த இடத்துல அவனிடத்துல சொல்லுகிறார், நீ அவனுடைய வேலைக்காரன் பேரை முதற்கொண்டு சொல்லி நீ போய் நீ அங்கே என்ன பேசுகிறாங்கன்றதை கேளுப்பா அப்படின்றார். அவங்க அங்கெல்லாம் போய் பேசும் பொழுது அவங்களுக்கு ஒரு சொப்பனத்தை ஏற்கனவே காட்டப்பட்டுள்ளது. அந்த சொப்பனத்தின்படி அவன் சொல்கிறான். வாசிங்க 13ஆம் வசனத்தில் பாருங்கள். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு பெரிய சொப்பனத்தை கண்டேன். அது சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழ தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானையரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்துக்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னான். நம்மை குறித்த தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்க போகிற காரியத்தை, நாம் வெற்றியை அனுபவிக்க போகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு வெளிப்படுத்துவார். அவங்களுக்கு சொப்பனத்தின் வழியாக வெளிப்படுத்துவார். நம்மை குறித்த காரியங்கள் தேவன் நம்மோடு துணையாக இருப்பதை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, சொப்பனத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி, நான் அவனுக்கு துணையாக இருக்கிறேன், அவன் ஜெயம் பெறப் போகிறான் என்பதை அவர்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்ளும்படி தேவன் செய்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி பலப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார், நன்மை செய்கிறவராயிருக்கிறார். ஆக இந்த வாரத்தில் இன்னைக்கு கேட்ட செய்தியின்படி உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 3 நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். முதலாவது ஆசீர்வாதத்தை தருகிறார். இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கிறோம், தேவன் அந்த இடத்துல யுத்தங்களை நடப்பிக்கிறார். மூன்றாவது, தேவன் அந்த இடத்துல திடப்படுத்தி பலப்படுத்துகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்து நேராய் வருகிறோம். இந்த நாளில் கேட்ட செய்தியின்படி உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீர் துணையாக இருக்கும் பொழுது ஆண்டவரை நடக்கிற எல்லா 3 நன்மைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். இந்த 3 நன்மைகளையும் எங்களுக்கு செய்வீராக. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை, எங்களுக்காக யுத்தங்களை நடப்பியும் ஆண்டவரை, எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தும், தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். துதி கன மகிமையெல்லாம் முக்கிய எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய வழி நடத்தல் பக்கபலம் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தராகவே உங்களுக்கு துணையாக இருந்து கர்த்தர் காரியங்களையெல்லாம் நடத்துகிறவராயிருக்கிறார். ஆக கர்த்தர் உங்களுக்காக ஆசீர்வாதங்களை கிடைக்கப்படுகிறார், உங்களுக்காக யுத்தம் செய்கிறார், உங்களுக்காக தேவன் அந்த இடத்துல திடப்படுத்தி பலப்படுத்துகிறார்.
கவலையப்படாதீங்க. இந்த வாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.